அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நம்ம சேனல்ல தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்திற்கு குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய பரிவர்த்தனை பலன்கள். மகாலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடிய குரு பாருங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சு வக்ரமாயி இதற்கு மேல எதுவுமே கஷ்டங்கள் இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு காப்பாற்ற வேண்டிய தெய்வமான குரு பகவானே உங்களை அடிக்க தயாராயிட்டார். அந்த மாதிரி எந்த கிரகம் நம்மளை காப்பாத்தக்கு ரெடியா இருக்கும் அந்த கிரகம் நம்மளை ஆப்போசிட்டா அகைன்ஸ்ட். அப்ப யார் நமக்கு உதவி செய்யறாங்களோ அவங்க எல்லாமே திருப்பி நமக்கு அகைன்ஸ்டா இருக்கிற மாதிரி. வெளியே என்ன பேசுறாங்க, உனக்கு என்ன வாடகை வருமானம் வருது, அந்த வருமானம் வருது, நீ யாருக்குமே பயப்பட மாட்ட, நீ எப்படியோ பொழப்ப ஓட்டிடுவ. ஆனா மனசுக்குள்ள என்ன இருக்கு, டெய்லி அனுதினமும் கடனை நினைச்சு கவலை. கடனை நினைக்காத நாள் இல்லை. அனுதினமும் கடனை நினைச்சு நினைச்சு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி. மனசுல ரொம்பவே தைரியம். யாரையுமே கடனால வருந்துனா கூட யாரையும் ஏமாத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள் தனுசு கிட்ட இருக்கவே இருக்காதுங்க. இந்த மாதிரி தனுசை பத்தி நம்ம பேசிட்டே போலாம். இங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கேது நட்சத்திரமா இருந்தாலும் சரி, சூரிய நட்சத்திரமா இருந்தாலும் சரி, சுக்கிரனோட நட்சத்திரமா இருந்தாலும் சரி, காலபுருஷனுக்கு 9வது வீடு தனுசு ராசி. அப்ப குரு பகவான் மூல திரிகோணம் பலம் பெற. அது என்னங்க மூல திரிகோணம் பலம்? 2 வீடு இருக்குங்க குரு பகவானுக்கு, தனுசு மற்றும் மீனம். ஆனா தனுசுல மட்டும்தான் மூல திரிகோணம் பலம் பெறாரு. அப்போ ஒரு தன்னுடைய செல்லமான வீடுன்னு அர்த்தம். அப்ப தனுசு ராசியில் இருக்கவங்க எல்லாமே குரு பகவானுக்கு செல்லமான பிள்ளைக அப்படின்னு அர்த்தம். அப்ப காப்பாற்ற வேண்டிய குரு பகவான் ராசிக்கு 6ல மறைஞ்சிருந்தது. தன்னுடைய குழந்தைகளை, அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைகள். இப்போ ஒரு கிரகம் என்னை காப்பாற்றணும், என்னை கைவிட்ட எப்படிங்க, ரொம்ப மன வலி, மன உளைச்சல்கள். அப்படிதான் இன்னைக்கு தனுசு பெரிய பிரச்சனை சந்திச்சிட்டு இருக்கு. வெளியே மட்டும்தான் சிரிப்பு, வாழ்க்கைக்குள்ள சிரிப்பு இருக்கா? இல்லவே இல்லை. தொடர்ந்து கணவன் மனைவி பிரச்சனை, தீராத பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு யாருமே பொறுப்பேற்க முடியாது, தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஏராளம். அதுவுமே யாருமே தொட முடியாத இடத்துல இன்னைக்கும் அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா தனுசு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. கடினமான உழைப்பாளிங்க இவங்க. எதுக்குங்க வாழ்க்கையில சோர்வு அடைவாங்க? அடையவே மாட்டாங்க. தனுசை பொறுத்தவரையும் சோர்வு அப்படிங்கிறது ரொம்பவே இல்லைங்க. எப்போ ஒரு 3 வருட காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராசியில சனி பகவான் கேது பகவான் அப்ப மட்டும்தான் ரொம்ப அளவுக்கு பயங்கர அளவுக்கு டிப்ரெஷன் ஆயிருப்பாங்க. அங்கேயுமே இந்த 88 89 90 இந்த பிறந்த ஜாதகங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அங்கே சனி மேல சனி இருப்பாங்க. அப்போ மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க. அதுல இருந்தே 3 வருஷம் நிறைய வாழ்க்கை பாடத்தை குரு பகவான் அந்த 2 வருடங்களாகவும் அள்ளி கொடுத்துட்டு போயிருக்காரு. சுத்தி 1000 பேர் இருந்தாலும் தனுசு என்னைக்குமே கெட்டது பழக்கத்துக்கு போகாதுங்க, கெட்ட நபர் கூட சேராது. எவ்வளவுதான் நீங்க சொல்லி கொடுங்க, தன்னுடைய விஷயத்துல இருந்து 1% கூட மாறாத தனுசு ராசி. இதெல்லாமே இன்னைக்கு நீங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க. இன்னைக்கு இது பரிவர்த்தனையால என்னங்க பலன் மாறிட போகுது? இது எப்பவுமே வருமாங்க? வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். குரு பகவானும் சுக்கிர பகவானும் தன்னுடைய வீட்டை இப்ப மாத்திக்கிறதுனால இழந்த தைரியத்தை, தன்னம்பிக்கையெல்லாம் மீட்டெடுப்போமா, எங்களுடைய ராசிநாதன் ராசிக்கே வரனால எங்களுக்கு ஏதாவது பெரிய மாற்றங்கள் இருக்கா? நீங்க சொன்ன அனைத்துமே இன்னைக்கு உயிர் மட்டும்தான் இருக்குங்க. தனுசை பொறுத்தவரையும் உயிர் மட்டும்தான் இருக்கு. ஆனா வெளியே என்ன கெத்த சிரிச்சிட்டு இருக்கீங்க. உள்ள அழுதாலுமே வெளியே பாக்குற கெத்து. தனுசை பொறுத்தவரையும் ஒரு உயர்வான பண்பு, உயர்வான எண்ணம், உயர்வான சிந்தனை, அடுத்தவனை ஏமாத்தி பிழைக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படிங்கிறத தெளிவா பேசக்கூடிய ராசி தனுசு ராசி. என்ன நடந்தாலுமே நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேங்க, இதை விட்டு கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு ஒருத்தவங்க உறுதியோட. ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் இதுல இருக்கக்கூடிய கேது நட்சத்திரம், தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பிடிவாதத்துக்கு பேர் போன நட்சத்திரம். அப்ப ஒரு விஷயத்த அடைஞ்சு ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எத்தனை தூரம் இருந்தாலும் காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது இல்லை. யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. அந்த முன்னேறக்கூடிய பாதையில எவ்வளவு தடைகள் வந்தாலுமே அதை ஒரு வெற்றி படிக்கெல்லாம் மாத்தக்கூடிய திறன் தனுசு ராசி கிட்ட இருக்கு. மற்றவங்க கிட்ட எல்லாம் இருக்காங்க இல்லைன்னா தனுசு ராசி கிட்ட அதிகமாகவே இருக்கு. அதனாலதான் அவங்க குருவோடைய ராசியில பிறக்கிறாங்க. ஒரு மனுஷன் என் லக்னாதிபதி நீசமாகட்டும் வக்ரமாகட்டும், சந்திரன் என்ன ராசி அதிபதி. அப்ப உங்க ராசியை பொறுத்தவரை குரு பகவான் நல்லா அமைஞ்சிட்டாவே போதுங்க, வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம நிறைய ராசிக்கு சொல்றோம், குரு பகவான் ராசியை பார்த்தாலும் சரி, லக்னத்தை பார்த்தாலும் சரி, அடிமட்டத்தில் இருக்கிறவங்களை உயர்த்திடுவாரு. எவ்வளவு சூழ்நிலைகள் கீழே இருந்தாலும் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டியை குரு பகவான் கொடுத்துறாரு. அப்ப இருக்கக்கூடிய குரு, அப்பேற்பட்ட குரு பகவான் உங்களுடைய ராசியில பிறந்த உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை இல்லாம போகுமா? பார்க்கறதுக்கு உண்டான பலன்களே வேற. இன்னைக்கு ராசிநாதனா இருக்காரு. அப்ப நிச்சயமா காப்பாத்துவார். மற்ற ராசியை கம்பேர் பண்ணும்போது நிச்சயமா தனுசை பொறுத்தவரையும் நீங்க எல்லாருமே அவங்களுடைய செல்ல பிள்ளைகள், குரு பகவானுடைய செல்ல பிள்ளைகள்னு என்னைக்குமே மறந்துடக்கூடாது. எவ்வளோ
பிரச்சனைகள் வந்தாலும் குழந்தைகளை பெற்றோர் விடுவாங்களா? விடமாட்டாங்க. எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் வளர்த்துவாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டத்தை அள்ளி கொடுக்குறாரு. 6ஆம் பாவகத்திலேருந்து கொடுக்குறாரு. மீள முடியாத பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இது எல்லாமே நீங்க கடந்து வந்த பாதைகள். இதெல்லாமே நாங்க அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கோங்க. இந்த மரண வலி, வேதனைகள் இதெல்லாமே. இனி எப்படி இருக்க போகுது? காப்பாத்த விடக்கூடிய பாக்கியாதிபதி செவ்வாய் எங்க இருக்காருங்க? ராசிக்கு 5ஆம் அதிபதி நீசமாயிருக்கார். அப்போ காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை. என்னுடைய வலி எனக்கு மட்டும்தான் புரியுது. நான் ஒரு விஷயத்துல அனுபவிக்கிறேன். அந்த வலி எனக்கு மட்டும்தான் மன வலியையும் வேதனையும் அதிகமா குடுக்குது. நான் யாரையும் ஏமாத்தல, யாரையும் கெடுதல் நினைக்கவே இல்ல. யாரு கெட்டது போகணும்னு கூட நினைக்கவே இல்ல. ஏங்க எங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை யதார்த்தத்தை நிறைய புரிய வச்சிருக்காரு சனீஸ்வர பகவான். இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது? இந்த பெயர்ச்சி பலன்கள் குரு மற்றும் சனீஸ்வர பகவான் மற்றும் சுக்கிர பகவான் பரிவர்த்தனை எப்படி இருக்க போகுது? பரிவர்த்தனை ஆகி குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால சனீஸ்வர பகவானை கட்டுப்படுத்துவாரா? சனி பகவான் ஆல்ரெடி 5ஆம் பார்வையாக 3ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்கறாரு. குருவும் சேர்ந்து பார்க்கறதுனால தன்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? எப்படி இருக்க போகுது தனுசு ராசிக்கு? முதல் தர யோகம். ராசி அதிபதி ராசிக்கு வந்துட்டாருங்க. அப்போ நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. பொருளாதாரத்தில் மீள முடியாத அளவுக்கு எனக்கு வாழ்க்கையில் நான் போதுங்கிற அளவுக்கு எட்டி உயரத்தை பிடிச்சிட்டேங்க. இருந்தாலும் மன வலி வேதனைகள் என்னால் முடியலைங்க அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, உறவு மேம்படாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அப்பா அம்மா உறவு சார்ந்த ஆதரவுகள் எதுவுமே பிரயோஜனம் இல்லைங்க. நான் தாங்க சாப்பாடு போடுறேன், ஆனால் யாரையோ ஒருத்தரை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கு. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, பணம் வச்சிருக்காங்க, கையிலே வச்சிருக்கிறாங்க. எனக்குன்னு கேட்கும் போது மட்டும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா தரமாட்டேங்கிறாங்க. அவங்களோட ஆதரவு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இவங்க முடிஞ்சு போகணும்னு நினைக்கிற என்னோட தம்பி தங்கச்சிகளுக்கு அள்ளி கொடுக்குறாங்க. நான் போய் காப்பாற்றணும்னு நினச்சா எனக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதனாலேயே அப்பா அம்மா வெறுப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னைக்கு பாருங்கள், சூரியன் லக்னத்துக்கு ராசிக்கு 12ல் அப்பா அம்மாவுடைய வெறுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இனி வரக்கூடிய காலங்கள், இந்த அப்பா தான் இப்படி ஆயிட்டாரு, இந்த அம்மாவோடைய ஆதரவு, அம்மா உனக்கு இவ்வளோ பணம் கொடுக்குற அப்படிங்கிற அம்மாவோடைய ஆதரவு, அப்பா கிட்ட கேட்காத என்னோடத்துலேருந்து நான் உனக்கு எடுத்து கொடுக்குறேன் அப்படிங்கிற அம்மாவோடைய ஆதாரத்தை நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுப்பாரு. வாழ்வாதாரத்தை மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் இப்போ வந்திருக்கு. அப்போ ஏற்கனவே நான் பண்ணிகிட்ருக்கேன், நான் நல்லா தொழில் பண்ணிகிட்ருக்கிறேன், ரொம்ப கம்மி விலைக்கு விற்கிறேன், என்னுடைய பொருள் தரமானதாக இருக்குது, என்னால் வந்து தொழில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி தொழிலில் யாரும் தொட முடியாத அளவுக்கு ஒரு உயரத்தை தொடக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். கொஞ்ச நாளில் புதன் பகவான் ராசியில் வந்துடுவார். அதனால ராசிக்கு 12ல் மறைஞ்சிருக்காருன்னு பயப்பட வேண்டியதில்லை. இன்னும் கொஞ்ச நாளில் வந்துட்டாருன்னா ஒரு தொழிலில் பெரிய ஏற்றங்கள். இப்போ போடக்கூடிய முயற்சிகள் நிச்சயமாக போடுங்க. எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் அது எல்லாமே ஜெயிக்கக்கூடிய காலம் வந்துருச்சு. பொதுவாகவே வந்து இன்னைக்கு உங்களுக்கு 7.5 சனி மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஷ்டத்தில் வாழ்கிற மாதிரி இருக்குது. வாழ்க்கையில் செட்டில் ஆயிடுவேனா? அந்த 7.5 சனி ராசிக்கு 5ஆம் பாவத்தில் சனி பார்க்கறதுனாலேயே குழந்தைகள் நினச்சி மனக்கவலைகள் அதிகமாக இருக்குது. நான் யாரையும் ஏமாத்தலைன்னு அனுதினமும் புலம்புறீங்க, சாமிக்கிட்ட வேண்டுதல் பண்ணுறீங்க, எல்லாமே கேட்குது. உங்கள் ராசிக்கு சனீஸ்வர பகவான் ஒரு யோகாதிபதி தான், 2ஆம் அதிபதி, குடும்பஸ்தானாதிபதி. அப்போ அவருக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பை நிச்சயமா அவர் காப்பாற்றுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக காப்பாற்றுவார். அதே போல ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களோட ஏமாற்றத்தை சரி செஞ்சு இனிமேல் வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ஏறுமுகமான காலமாக இருக்கும். அதே போல் 5ஆம் இடத்த பார்க்கறதுனால குழந்தை பேருக்கு ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அடிச்சு பிடிச்சி டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா அனுதினமும் நான் வந்து முருகர் வழிபாடு பண்ணுறேன், எனக்கு குழந்தை பேர் முருகா அப்படின்னு கேட்குறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நேரம் வருமாங்க. என்னுடைய குழந்தைகள் சார்ந்த கவலைகள், என்னை யார் பார்த்துக்குவாங்கிற மனக்கவலைகள் இருக்குது. என்னுடைய பசங்க பார்த்துக்குவாங்களா, பொண்ணை பார்த்துக்குவாங்க, அந்த குழந்தைய நான் எப்படி வளர்ந்தேன், ஊர் தூங்கிட்டு இருக்கும்போது நான் சம்பாதிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டேன், இல்லை சம்பாத்தியம் பண்ணலை, என்னை சுற்றி 10 பேர் அனுதினமும் சாப்பிட்டு இருந்தாங்க, 200 300 அசால்ட்டாக செலவு பண்ணேன், இன்னைக்கு ₹1 2 செலவு பண்ணுறதுக்கே ரொம்பவே வந்து கஷ்டப்படுறேன், பாசத்தை கண்ணில் காய்ச்சி ஏமாத்திட்டாங்க. இது மாதிரி நிறைய மன வலிகள் வேதனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் தப்பிச்சு காப்பாற்றி ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக குரு பகவானுடைய அருளால் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரா? ராசிநாதன் ராசிக்கு வந்தாவே ஒரு யோகம் தாங்க. அது பிறந்த கால ஜாதகமாக இருந்தாலும் சரி, கோச்சாரமாக இருந்தாலும் சரி. அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் சலுப்பு ஒரு புறம் இருந்தாலும், பதட்டமான சூழ்நிலைகள் இருந்தாலுமே சுறுசுறுப்பாக உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்கள் ஒரு ஏற்ற காலமாக இருக்குமே தவிர்த்து ஒருபோதும் இறக்க காலமாக இருக்கவே இருக்காது. அதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் மற்றும் முருக பகவான்.
இந்த 2 கிரகத்தையும் சரி, சனி பகவானையும் சரி, செவ்வாய் பகவானையும் சரி, தொடர்ந்து வழிபாடு பண்ணுவது மூலம் வாழ்க்கை தரத்தை நிச்சயமாக உயர்த்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக முடியும். இப்போ நீங்கள் கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுக்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.